அதே மாதிரி அவனுக்கு நிகராக அவன் மாதிரி யாருமே கிடையாது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி லஹு முல்கு சமாவாத், அவனே வானங்கள் மற்றும் பூமி அதிகாரம் அவனுக்கே உரியது. வானம் மற்றும் பூமியின் அதிகாரம் அவனுக்கே உரியது. வல்லர் வலம் எத்தஹிது வலதா வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க் வ ஹலக குல்ல ஷைஇன் வ ஃபகத்திர்ஹு தக்தீரா, அதிகாரத்தில் அவனுக்கு எந்த பங்காளியும் கிடையாது. இப்போ கடவுளை பொறுத்தளவு அல்லாஹுடைய கடவுள், இஸ்லாமிய கடவுள் கொள்கை எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் என்பவன் அவனே தான் மலையை வர வைக்கிறான், அவனே தான் வேலையும் வர வைக்கிறான். மலையை வர வைக்கிறதுக்கு ஒரு கடவுள், வெயில் வருவதற்கு ஒரு கடவுள் என்று தனித்தனியாக கடவுள் இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தளவு ஒரே கடவுள், எல்லாவற்றையும் ஒரே பவர் தான், ஒரே சூப்பர் பவர் தான் செய்யுது. அந்த ஒரு பவர் தான் அல்லாவா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை. இப்போ அவனுக்கு அதிகாரத்தில், அதான் அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு அதிகாரத்தில் எந்த பங்காளியும் இல்லை. அவன்தான் ஒவ்வொரு ஹலக குல்ல ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் அவன் படைத்திருக்கிறான். ஃபகத்தரஹு தக்தீரா, அதை திட்டமிட்டு அமைத்தான். ஃபாத்திரி சமாவாத்தி வல்லர், அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான். ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே ஜோடிகளையும், உங்களிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறான், ஆண் பெண்ணை படைச்சிருக்கான். ஒமினல் அன்ஆமி அஸ்வாஜா, கால்நடைகளையும் படைச்சிருக்கிறான். அதுக்கும் என்ன செஞ்சிருக்கிறான், கால்நடைகளுக்கு அதற்கும் ஜோடியை ஏற்படுத்தியிருக்கிறான். எதரவுக்கும் ஃபீஹி லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், பூமியில் உங்களை பரவச் செய்தான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை, அவனை போன்று அவனுக்கு நிகராக யாரும் இல்லை அப்படிங்கிற டாபிக்ல தான் பார்த்துட்டு வரோம். இப்போ அவனை போல் எதுவும் இல்லை, யாரும் இல்லை, எதுவும் இல்லை, யாரும் இல்லை, எதுவுமே கிடையாது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் செவியுறுபவன், அறிபவன். 16வது அத்தியாயம். ஃபலா தத்ரிபு லில்லாஹி அம்சால், அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், அதாவது அல்லாஹ்வுக்கு உதாரணம் கூறாதீர்கள். இன்னல்லாஹ யஅலமு அன்தும் லா தஅலமுன், அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்போ அல்லாஹ் சொல்றான், அதிகாரம் அனைத்தும் எனக்கே உரியது. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா அதிகாரம்லாம் எனக்கு தான் உரியது. கவலைக்கு பிறகு 33வது அத்தியாயம் 154வது வசனம். கவலைக்கு பிறகு உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்த சிறு தூக்கத்தை தந்தான். உங்களில் ஒரு பகுதி, ஒமா காலனி நஃப்சின் அன் தமூத் இல்லா பி இத்னில்லா, அல்லாஹின் விருப்பமின்றி எவரும் மரணிக்க முடியாது. அல்லாஹ் தான் யாருனாலும் மரணிக்க முடியும். கிதாபும் மௌஜூலா முவஜ்ஜலா, இது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட விதி. ஒமை யுரிது சவாபத் துன்யா, இவ்வுலக கூலியை விரும்புவோருக்கு நுக்தீஹி மின்ஹா ஒமை யுரிது சவாபல் ஆஹிரா நுக்தீஹி மின்ஹா, இந்த உலகத்தை விரும்புபவர்களுக்கு அதை நாம், உலகத்தை விரும்புகிறவங்களுக்கு உலகத்தை கொடுப்போம், மறுமை கூலியை விரும்புகிறவங்களுக்கு நம்ம மறுமையை வழங்குவோம். ஒச நஜிசி ஷாக்கிரீன், நன்றியுடன் நடப்போருக்கு இதுதான் கூலி. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அந்த நேரம் பற்றிய அறிவு, அந்த நேரம்னா நாளை மறுமை நாள், அந்த நேரம் பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. வயுனஸ்ஸலுல் கைஸ் வயஅலமு மா ஃபில் அர்ஹாம் வமா தத்ரி நஃப்சு மாதா தக்ஸிபு கதன், அல்லாஹ்விடம் அவன் மழையை இறக்குகிறான். அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், மழையை இறக்குகிறான். கருவறைகளில் உள்ளதை அவன் அறிவான். தாயுடைய கருவறைகள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்கேன் பண்ணாதான் தெரியும். ஆனா அதை கூட அவன் என்ன செய்வான், அறிவான். அதே மாதிரி சொல்றான், நாளை ஒரு உயிர் என்ன சம்பாதிக்க உள்ளது, நாளைக்கு என்ன செய்யும் ஒரு உயிர் என்பதையும் அவன் அறிவான். ஆனா என்ன, எவரும் அறிய மாட்டார்கள். தாம் எங்கே மரணிப்போம், ஒமா தத்ரி நஃப்சும் பி ஐய அர்லின் தமூத், தான் எங்கே மரணிப்போம் என்பதையும் எந்த உயிரினமும் அறியாது. இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் நன்கறிந்தவன், நுட்பமானவன். அடுத்து குழந்தை தருதல். குழந்தைய நாம் தான் கொடுக்கிறோம்.